ஏர்பஸ் 350 ஏர்கிராஃப்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு எதுவும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண தேவையில்ல. சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாலே நீங்கள் வந்து ஏர்பஸ் 350 வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஏர்பஸ் 350 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளைட்டு. இதில் வந்து 3 கிளாஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் கிளாஸ், ப்ரீமியம் எக்கனாமி, எக்கனாமி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்னஸ் கிளாஸில் வந்து 28 பேரும், ப்ரீமியர் எக்கனாமியில் வந்து 24 பேரும், எக்கனாமிக் கிளாஸில் மொத்தம் 264 பேர் வந்து ட்ராவல் பண்ண முடியும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து 316 பேசஞ்சர் வந்து சென்னை டு பெங்களூருக்கு வந்து போக முடியும். ரீசெண்டாக சென்னை டு பெங்களூர் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். போர்டிங்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது ஏர்பஸ் 350 வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் ஏர்பஸ் 350 வந்து ட்ராவல் பண்ணது கிடையாது. ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏர்கிராஃப்டில் என்ட்ரானதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணது பார்த்தீங்கன்னா, என்ன இவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணேன். அடுத்தது என்னுடைய சீட்டை தேடி நான் போனேன். என்னோடய சீட் பார்த்தீங்கன்னா 37வது ரோ விண்டோ சீட்டு கடைசியாக. அங்கே ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய ஹேண்ட் லக்கேஜை மேலே இருக்கிற ஓவர் பின் வச்சுட்டு நான் சீட்டில் வந்து உட்காந்தேன். சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா, சீட்டோட வித்து பார்த்தீங்கன்னா பெருசா இருந்துச்சு. ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் வந்து நல்ல ஸ்பேசியஸா இருந்துச்சு. அதனால வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து கால வந்து ஸ்ட்ரெச் பண்ற மாரி இருந்தது. அடுத்தது நெக் ரெஸ்ட்டுக்காக தனியா ஒரு ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரைட் சைட்ல சாஞ்சாலோ, லெஃப்ட் சைடு சாஞ்சாலோ மத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்காம இருக்கிறதுக்காக அந்த நெக் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதோட முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சீட்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட் சிஸ்டம் இருந்தது. அதாவது ஒரு டிவி இருந்தது. அந்த டிவியில கனெக்ட் பண்ணி கேட்கறதுக்காக ஒரு ஹெட்செட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. இந்த என்டர்டெயின்மென்ட் சிஸ்டத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய இங்கிலீஷ் படம், நெறைய வேற வேற மொழிகளுக்கான படம் இருந்தது. அத வந்து நம்ம வந்து லாங்குவேஜ் வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க இங்கிலீஷ் வந்து நீங்க கேட்குறீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இங்க வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது குழந்தைங்க வந்து ட்ராவல் பண்றாங்கன்னா, குழந்தைங்களுக்காகவே கிட்ஸ் ஜோன் வந்து ஒண்ணு இருக்கு. அத வந்து அவங்க குழந்தைகளுக்காக வச்சிருக்காங்க. இது போல வந்து ஃபெசிலிட்டீஸ் வந்து நெறையா இருந்தது. இது இல்லாம நம்மளுடைய மொபைல் வந்து சார்ஜ் பண்ணணும்னா, அது சார்ஜ் பாயிண்ட் வந்து இருந்தது. அதாவது யூஎஸ்பி கேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சார்ஜ் போடுறது மாரி ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. அடுத்தது ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, க்ரூ வந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க மேனுவலா வந்து ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. நம்ம வந்து பார்ப்போம். ஆனா, இந்த ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பக்கம் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாலும், அதாவது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாலும், நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற என்டர்டெயின்மென்ட் சிஸ்டத்துல டிஸ்ப்ளேல வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிட்டே இருந்தது. அதாவது எப்படி வந்து சீட் பெல்ட் போடணும், எமர்ஜென்சி வந்துச்சுன்னா நம்ம எப்படி போகணும், இது போல எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஒரு வீடியோ வகையில வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ, அது போல இருந்தது. உதாரணமா பரதநாட்டியம், குச்சிப்புடி, அப்புறம் கேரளா இருக்கிற கதகளி, இது போல இருக்கிற விஷயங்கள வச்சு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அடுத்தது இந்த என்டர்டெயின்மென்ட் சிஸ்டத்துல வந்து ஒரு சூப்பரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட்டுக்கு அதாவது பின்னாடி ஒரு கேமரா வச்சிருக்காங்க. அந்த கேமரா வந்து இந்த ஃப்ளைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. என்னுடைய எக்ஸைட்மென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் ஆகும்போது எப்படி வந்து தெரியும், லேண்டிங் ஆகும்போது எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக எப்படா டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பெரும்பாலும் இது போல ஃபெசிலிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபாரின் ட்ரிப் அதாவது லாங் செக்டார் போகும்போது தான் இது போல என்டர்டெயின்மென்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனா இது வந்து சென்னை டூ பெங்களூர் ஃப்ளைட்லயே வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ட பத்தி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு சில ஏர்லைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 320 ஏர்கிராஃப்ட்ல வந்து அதிகபட்சமா 200 பேசஞ்சர் வந்து கேரி பண்றாங்க. ஆனா 350 ஏர்கிராஃப்ட்லயே வந்து மொத்தமா வந்து 316 பேருக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால ஃப்ளைட்ல ட்ராவல் பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதாவது உங்களுக்கு லெக் ஸ்பேஸு, நெக் ரெஸ்ட்டு, உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டு இது போல எல்லா ஃபெசிலிட்டீஸுமே இருக்கிறதுனால, ட்ராவல் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அடுத்தது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்காக ரன்வே போச்சு. நான் ஆர்வமா என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த கேமரா வந்து எப்படி வியூ இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா, எனக்கு ஆக்சுவலா எங்க அந்த கேமரா ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸா தெரியல. நானும் எல்லா ஆப்ஷனும் வந்து யூஸ் பண்ணேன். ஆனா, என்னால கண்டுபிடிக்க முடியல. அந்த வியூ வந்து நான் வந்து டேக் ஆஃப்ல வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். டேக் ஆஃப் ஆயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து அந்த கேமராவ எப்படி வந்து எனேபிள் பண்றது? அதாவது டிஸ்ப்ளேல எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா வந்து அரைவல்ல வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லேண்டிங்ல மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏர் இந்தியா ஃபுல் சர்வீஸ் கேரியர்ன்றதுனால, நீங்க காசு குடுத்து ஃபுட் வாங்க தேவையில்ல. நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கான ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட் ஃபுட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. என்ன ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்கன்னா, ஒரு சீஸ் சாண்ட்விச், ஒரு யோகர்ட், ஒரு குக்கீஸ், அடுத்து வந்து ஒரு தண்ணி பாட்டில் குடுத்துருந்தாங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்தது. எல்லாமே நல்லா டேஸ்ட்டா தான் இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு வருத்தம்னு பார்த்தீங்கன்னா, இது ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால
குடுத்த ஃபுட்ட வந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள பெங்களூர் வந்து லேண்ட் ஆக போறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து லேண்டிங்க்காக ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டாங்க. அவசர அவசரமா அத சாப்பிட்டு வேஸ்ட்ட வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு லேண்டிங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய தருணம் வந்து வந்துச்சு. அதாவது அந்த கேமரா வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செம்மையா இருந்தது. எப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல 2 லேண்டிங் அதாவது ரைட் சைட்ல வந்து விஷுவலா வந்து நம்ம பார்க்குற வியூவும், இந்த கேமராவோட வியூவும் பார்த்தீங்கன்னா, 2மே வந்து சூப்பரா இருந்தது. 2ம் மேட்ச் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங் ஹவர்ஸ் வந்து 1 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 40 மினிட்ஸ்ல வந்து பெங்களூர் வந்து ரீச் ஆயிடுச்சு. உண்மைய சொல்லணும்னா, பெங்களூர் வந்ததுக்கப்புறம் எழுந்து போறதுக்கே மனசு இல்ல. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருந்தது. ஒரு லாங் செக்டார்ல இந்த ஃப்ளைட்ல வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தோணுச்சு. சரி, இப்ப இந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஃப்ளைட் நம்பர் பார்த்தீங்கன்னா, AI 583 சென்னையிலேருந்து டெய்லி பார்த்தீங்கன்னா 12:10 அதாவது மதியம் 12:10க்கு வந்து ஆப்பரேட் பண்றாங்க. இந்த ஃப்ளைட் மட்டும் தான் உங்களுக்கு Airbus 350 வந்து ஆப்பரேட் பண்றாங்க பெங்களூர் போறது. மீதி எந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து நீங்க டிக்கெட் புக் பண்ணாலும் Airbus 320 தான் வந்து உங்களுக்கு ஆப்பரேட் பண்றாங்க. இது போல ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த ஃப்ளைட்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மிக மிக குறைவு தான். நீங்க வந்து Airbus 350ல வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த ஃப்ளைட் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு ஃப்ளைட் டிராவல் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.